அவன் அந்த ஆள் ஒரு ரூம் போட்டு சாலிகிராமத்தில் ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட் ஹோட்டல் ஒரு 200 பொண்ணை ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கான். ஹீரோயின் கேட்டகரியில் இருக்கிறனால மாட்டோம்னு நினச்சா ஐ டோன்ட் நோ, மேபி ஷீ இஸ் ஆல்சோ ஸ்ட்ரிக்ட். மற்றவங்க எல்லார் மேலேயும் கை வச்சுருக்காங்க. என்னை அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அக்கா, இந்தமாரி சான்ஸ் தரேன்னு சொல்லி என்னை இப்படி பண்ணிட்டாங்க. பிக்னி சீன் ஒரு சாங் வரும், அது பிஜிஎம் ஏதோ சம்திங் வரும். அப்போ வந்து அந்த பையன் வந்து இப்படி இப்படி குனிகிறான், ஓகேங்களா, இப்படி குனிகிறான், இப்படி பண்ணுறான். அந்த படத்தை வந்து ஏஆ கொண்டு போயிருங்க, அவ்வளோதான். இருட்டறையில் முரட்டுக்குத்தோ இந்த மாதிரி படங்களில் உங்களுக்கு டீசெண்டான கதாபாத்திரத்தை கொடுத்துட்டு கூட நடிக்கிற இவங்கெல்லாம் கபி மீனிங்கில் பேசிக்கிட்டு என்ன பண்ண ஓகேவா? ஜோதிகா, சூர்யா, அப்புறம் அவங்க சிவகுமார் சார், இந்தமாரி லெவலில் இருக்கிறவங்க தான் இந்தமாரி ஸ்டெப் எடுத்து இந்தமாரி மாற முடியும். ஓகே. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்ரோச்சில் யார் மூலமாக வருது உங்களுக்கு? டைரக்டாக தான் உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, ஏஜென்ட்ஸ் இல்லாமல்? ஏஜென்ட்ஸ்லாம் என்கிட்ட டைரக்டர்ஸ் வந்து நம்பர்ஸ் ஏஜென்ட்லாம் இல்லை. இப்போ என் ப்ரொஃபைல் போய் யாருனா ரெஃபர் பண்ணியோ இல்லை அப்படி போய் டைரக்டர்ஸே என்கிட்ட ஒன்லைன் ஸ்டோரி கேட்குறதுக்கு. ஸோ ஒன்லைன் ஸ்டோரி கேட்குறதுக்கு மாதிரி சில பேர் கேட்டுருவாங்க, ப்ரொடியூசர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணணும், எவ்வளோ பேமெண்ட் ஓகே சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஓப்பனாகவே கேட்பாங்க, ஃபோன் கால்ஸில் கேட்பாங்க. சில பேர் வர வைப்பாங்க, பார்க்குறதுக்கு வர, ஏன்னா ஃபோட்டோவில் ஒரு மாதிரி இருக்கும், நேரில் ஒரு மாதிரி இருப்போனால நேரில் வர வைப்பாங்க. பார்த்துட்டு பிரெயின் வாஷ் பண்ண சொல்லுவாங்க. முடியாதுன்னு சொன்னால் டம்மி டைரக்டர்ஸ் தான் அப்படியே பேமெண்ட் ஏற்றுவாங்க. 50, 60, 1 crore வரைக்கும். அதுக்கு ஒர்த்தே இல்லைன்னு தெரியும், ஏன்னா வி ஆர் நியூ ஃபேஸ். ஓகே, நாங்கள் எதுவுமே இல்லை. பட் நான் ஒரு ஆடிஷன் என்ன ஓகே பண்ண சொன்னவங்கிட்ட அவன் அந்த ஆள் ஒரு ரூம் போட்டு சாலிகிராமத்தில் ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட் ஹோட்டல் ஒரு 200 பொண்ணை ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கான் பிக்னியில். ஹோட்டலில் பெரிய ஸ்டார் ஹோட்டல். 200 பொண்ணுங்கள்னா அந்த ஒரே வென்யூவில் வச்சு அந்த ரூமில் ஒரு நாள் அந்த ஃபோட்டோ ஒவ்வொரு நாள் வர வச்சு. ஆக்சுவலி நான் வந்து அன்னைக்கு நானும் எப்போவுமே நான் ஒரு அசிஸ்டன்ட் இப்போது யாருன்னா கூட்டிகிட்டு போவேன். ஸோ வந்து என்கிட்ட வந்து இவங்கள மாரியே ஒருத்தங்க யோகா அந்த ஃபீமேலை காட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது யதார்த்தமாக ஐ சா த ஆல்பம், ஐ காட் ஷாக் வாட் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அவங்க அசிஸ்டன்ட் ஒரு ஃபீமேல் இருக்கா, அவள் ஃபோனில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது அத்தனை பொண்ணு ஃபோட்டோஸ் நான் பிக்னியில் பார்த்தேன். ஸோ திஸ் மேன் அவங்களோட கான்செப்ட் ஸ்டோரி வந்து ஒரு ராணி மாரி ஒரு ஸ்டோரி சொன்னாங்க, ஒரு கிங் அண்ட் குயின் ஸ்டோரி மாரி சொன்னாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு அப்போ அந்த ராஜா ராணின்னா அவங்க ட்ரெஸ் செட்டப் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும், கொஞ்சம் யூ யூ திங்க் யூ இமேஜின். ஸோ அது அந்த 200 பொண்ணு வந்து ஃபோட்டோ ஷூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்மால், அவனுங்க வந்து 40 years வரைக்கும் அந்த ஏஜ் குரூப் செட் வரைக்கும் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கானுங்க. ஸோ அந்த ஆள் எப்படி பண்ணுறான், நல்ல வேலை நான் தெளிவாக இருக்கேன், மாட்டலை அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் அவன் என்கிட்ட ஃபோனில் பேசினது அத்தனையும் ரெக்கார்ட். ஃபஸ்ட்டெல்லாம் எப்போ பார்த்தா ரெக்கார்டிங் தான், ரெக்கார்டிங் ஸ்பீக்கர். எங்கள் அண்ணன் என் தம்பி, எங்கள் அண்ணெல்லாம் டென்ஷன் ஆயிடுவான், நீ இதெல்லாம் போகணும். சரி, யாருன்னா என் தம்பி என் ஃப்ரெண்டு யாருன்னா வச்சு பேசுறது நானும் டென்ஷன் ஆயிடுவேன். இப்போ 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 நான் ஒரு 2 months முன்னாடி தான் டெலிட் பண்ணேன், ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருப்புன்னு சொல்லிட்டா. எதுக்கு இதெல்லாம் வச்சுட்டு? சில பேர் என்ன சொன்னாங்க, அவனுங்க உன்னை டார்ச்சர் பண்ணாதான் இது கேஸ் ஆகும் இல்லை பிரச்சனையாகும், நீ இல்லைன்னு சொன்னோன்னே விட்டாங்க, அப்புறம் இதெல்லாம் எதுக்கு வச்சுட்டு இருக்கேன், டெலிட் பண்ணுன்னு சொன்னனால தான் டெலிட் பண்ணேன். ஸோ இந்த மாரியும் பொண்ணுங்க மாட்டின பொண்ணுங்க வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்த பொண்ணுங்களை இப்போ வச்சு மிரட்டுறதெல்லாம் இருக்குது. ஸோ பொண்ணுங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி ஆசையை காட்டிட்டு வெளியே சென்னையில் இருக்கிறவங்களும் சரி, வில்லேஜ் சைட்லேருந்து வரவங்களும் சரி, சினிமாவில் எதனா சாதிக்கணும், இந்த ப்ரொடியூசர் எப்படி பேசுறது, டைரக்டர் எப்படி பேசுறது, ஃபோட்டோ ஷூட் வச்சா டெஸ்ட் ஷூட் வச்சா உடனே ஷூட் நடந்துரும் அப்படிலாம் சொல்லி நம்பிட்டு போகிறவங்கலாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க, 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு தான் தே வாண்ட் டு டூ ஆர் தே வில் கெட் காட். ஓகே. சில பேர் வந்து பெண்களை உபயோகப்படுத்திட்டு வாய்ப்பு கொடுக்காம ஏமாத்துறதுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாரிலாம் நிறைய நான் பண்ண மூவிலே அந்த மாரி சான்ஸ் பண்ணிட்டு ஏடியும் யூஸ் பண்ணுவாங்க,
அந்த கேரக்டர் ரோல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. கேரக்டர் ரோல்ஸ் நான் மட்டும் தான் தப்பிச்சிருக்கேன் அப்படி பார்த்தா. நானும் இன்னொரு ஒரு பொண்ணு 2 ஹீரோயின் மட்டும் தான் தப்பிச்சிருக்கோம். ஹீரோயின் கேட்டகரி இருக்கிறனால மாட்ட மாட்டோம்னு நெனச்சா, ஐ டோன்ட் நோ மேபி ஷி இஸ் ஆல்சோ ஸ்ட்ரிக்ட். மத்தவங்க எல்லார் மேலயும் கை வச்சிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணுங்க வந்து எந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க? ஏன்னா சில பேர் வந்து வெளிய இந்த மாரி சில டைம் இன்டர்வியூஸ்லாம் குடுத்து பிரஸ்ல ரிலீஸ் பண்ணிடுவேங்கிற மாரியான விஷயத்துக்கு போயிடுவாங்க. இன்கேஸ் உபயோகப்படுத்திட்டு வாய்ப்பு கிடைக்கலங்கிற பட்சத்துல. இப்ப உங்க கூட பணிபுரிஞ்ச பொண்ணுங்கலாம் இந்த மாரி ஏமாத்தியிருக்காங்களா? இல்ல வேற எங்கேயாச்சும் ஏமாத்தப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டுருக்கீங்களா? எப்படின்னா, வீடியோஸ் எடுத்து அந்த மாரி மாட்டுன மாரி சொல்லல. பட் ஆனா வந்து என்கிட்ட ஜுவல் எடுத்திருக்காங்க. என்ன அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அக்கா. இந்த மாரி சான்ஸ் தரேன்னு சொல்லி என்ன இப்படி பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன லவ் பண்றேன்னு சொல்லி இப்போ டைரக்டர் சொன்னோனே அந்த பொண்ணு மேபி ஐ டோன்ட் நோ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி ஏமாத்திட்டாங்க. டிஓபி லவ் பண்றேன்னு சொல்லி இப்படி ஏமாத்திட்டாங்க. ஸோ இந்த மாரிலாம் நடக்குது. இதெல்லாம் வந்து நல்ல நல்ல பெரிய பெரிய டைரக்டர்ஸ் நான் அவங்களெல்லாம் குறை சொல்லல. புதுசா வந்து எடுக்குறாங்கல்ல, அவங்கலாம் நாட்டி. தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் நாட்டி. இதுல மாட்டக்கூடாது. ஆனா, அதே மாரி பெரிய பெரிய டைரக்டர்ஸும், புரொடியூசர்லாம் கொஞ்சம் எங்களையும் பார்க்கணும். இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கும் இவங்கலாம் இப்படி இருக்கா, அவங்க அந்த மாரி குடுத்தா இவங்கலாம் மாட்ட மாட்டாங்க. ஸோ அந்த மாரி இல்லாம தெரிஞ்ச முகமே எடுத்து 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 பண்ணா எங்களுக்கெல்லாம் எப்போ வாய்ப்பு குடுப்பாங்க? எனக்குன்னு நான் சொல்லல. பொதுவா எங்கள மாரி இப்ப எனக்கு வந்து வரலன்னா ஓகே. நான் இன்னைக்கு பேசுறேன். நாளைக்கு யார் வேணா எடுங்க, எடுக்கல. நோ ப்ராப்ளம். தட்ஸ் இட். நான் என் வேலைய பார்த்துட்டு போயிட்டுட்டு இருப்பேன். ஐ டோன்ட் மைண்ட். பட் என்ன மாரி எவ்ளோ பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வரணும், நல்ல வழியில வரணும்னு சொல்லி நிக்கிறவங்கலாம் பாதி பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சில பேர்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல ஆ ச இது அவங்கலாம் கூட நான்லாம் ஏன் வாழ்றேன்னே தெரியலக்கா. அந்த மாரி நெறைய பேருக்கு சாதிக்கணும்னு சொல்லி அந்த இது இருக்கும். அவங்க அந்த சினிமாவும் ஒரு நல்ல ஒரு இது தானே. அத ஏன் குப்பையாக்குறீங்க? சினிமாயும் நல்ல ஒரு இதுல கொண்டு வந்து ஒரு டீசென்ட்டா சினிமால இருக்குன்னு சொல்லி பண்றது பீப்பிள் கேன் டூ. டைரக்டர் நெனச்சா டைரக்டர், புரொடியூசர் எல்லாம் பழைய பீப்பிள் கேன் டூ. அவங்கலாம் நெனச்சா பண்ணலாம். இது ரீச் ஆச்சுன்னா, அவங்கலாம் இத பார்த்தாங்கன்னா, பேசுறத கேட்டாங்கன்னா, டெஃபினட்டா அவங்கலாம் நெனச்சா சினிமாவையும் வந்து கிளியர் பண்ணி நல்லதா பண்ணலாம். ஓகே. பெரிய பேனர் படங்கள்லலாம் இந்த மாரி பிரச்சனைகள் இருக்காதுன்னு ஒரு அசம்ப்ஷன் இருக்கா உங்களுக்கு? இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு நீங்க வொர்க் பண்ணாதனால உங்களால கரெக்ட்டா சொல்ல முடியல. இல்ல, இல்ல இருக்கு. ம். இருக்கு. ஐ நோ த பீப்பிள் ஆல்சோ. என் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள போனனால, இப்போ எனக்கு அட்ஜஸ்ட்மென்ட்ன்னு சொல்லி கேட்டனால, நான் அப்படியே ஐயோ! வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருவேன். பட் அவங்க அங்க பட்டு கஷ்டப்பட்டு இந்த மாரிலாம் ஆச்சு பியூனி அப்படின்னு சொல்லி அட்மாஸ்பியர்ல பார்த்து ஆசைப்பட்டு கூப்பிடுறாங்கன்னா, அதெல்லாம் என்ன சொல்றது? நான் இத கேட்டேன்னா நீங்க சொல்லுவீங்க, அப்புறம் நீ எதுக்கும்மா அப்ப இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கணும்னு விரும்புறீங்க? நீங்க என்கிட்ட கொஸ்டின் கேட்பீங்க. அதனால ஒய் ஐ அம் சேயிங் திஸ் இஸ் ஆ மத்த பொண்ணுங்கள நான் சேஃபர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். எனக்கு என்னோட பெயின் இது வந்து ரீச் ஆகட்டும். இப்ப நெறைய பேருக்கு தெரியாது. நெறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ், ஹீரோஸ், புரொடியூசர்க்குலாம் இது தெரியாது. லெட் தெம் நோ. இந்த மாரியும் அப்யூஸ் நடக்குது. இந்த மாரி பண்றாங்க. எவ்வளோ நாள் தான் அப்படியே ரீல்ஸே பார்த்துட்டு போவீங்க. அப்படியே இதையே விட்டுட்டு போவீங்க. இதுல ஒரு ஆளுக்குனாச்சும் கேட்டு கொஞ்சம் எனக்கு சான்ஸ் குடுங்கலாம் சொல்லல. இதுக்கு எதுனா ஆக்ஷன் எடுங்க. எதுனா ஒண்ணு பண்ணுங்க. சங்கம், சினிமா சங்கம் அதெல்லாம் இருக்குல்ல. எதுனா ஒண்ணு ஸ்டெப் எடுங்கன்னு தான் என்னோட ரெக்வெஸ்ட். இது எடுக்குறாங்க, இல்ல இது நெக்ஸ்ட்டு. பட் ஸ்டில் ஐ அம் சேயிங். ஒரு நடுவுல பேசும்போது சொன்னீங்க, சீரியல் அப்படி இருக்கு, திரைப்படத்துல இப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து சீரியல்ல ஒரு ரொமான்டிக் சாங்ஸ் அந்த மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு. குடும்பம்னா குடும்பத்தில நடக்கிறது வந்து ரியலிஸ்டிக்கா மூவ் ஆயிட்டுருக்கும். பட் இங்க வந்து நீங்க கொடைக்கானல் போவீங்க, காஷ்மீர் போவீங்க, ஊட்டி போவீங்க. அங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ஷூட் நடக்கும். அந்த ரூம காமிச்சுட்டு டக்குனு பார்த்தா கொடைக்கானல் காட்டுவாங்க. அங்க வந்து நீங்க ஷார்ட்ஸ் யூஸ் பண்ற மாரி இருக்கும். இல்ல வந்து ஸ்லீவ்லெஸ் காஸ்டியூம்ஸ் போடுற மாரி இருக்கும். அப்போ அந்த தருணத்தில எந்த காஸ்டியூம் கரெக்ட்டா இருக்குமோ, எந்த காஸ்டியூம் போட்டா மக்கள் யங்ஸ்டர்ஸ் ரசிப்பாங்களோ, அந்த டைரக்டருக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்போ அந்த திரைப்படத்துக்கு தேவையான மாரி மாறிக்கிறது தானே ஒரு ஆர்டிஸ்ட்டோட அடையாளமே, ஒரு அழகே. அங்க வந்து நான் வந்து சாரி தான் கட்டுவேங்கிற மாரி, ஒ ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட இருக்கிறதுங்கிறது வந்து டைரக்டருடைய வொர்க்ல நம்ம இன்வால்வ் ஆகுற மாரி உங்களுக்கு தோணலையா? ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாரி பண்ற இப்ப கர்வேஜ் காட்டுற மாரியோ, ஹிப் காட்டுற மாரியோ, ஷார்ட் ட்ரெஸ் போடுற மாரியோ, நான் வந்து இதுக்கு தான் கம்ஃபர்டபிள் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க. ஐ டோன்ட் சே நோ ஃபார் தெம். ஐ டோன்ட் சே எனிதிங். அவங்கள பத்தி நான் பேச விரும்பல. அது அவங்களோட பெர்சனல். அவங்க இஷ்டம். அவங்க எவ்வளோ எக்ஸ்போஸ் பண்றாங்க வாட் அது அவங்களோட. நான் இதே ஃபீல்ட்ல புடவைய அழகா கட்டிக்கிட்டு ஒரு நீட் ஸ்டோரியும் இருக்கு. இப்போ ரீசென்ட்டா டெஸ்ட் மூவி வந்துச்சு. நயன்தாரா மேம் நடிச்சது.
அவங்க நல்லா அழகா புடவை கட்டிட்டு தானே இருந்தாங்க. அந்த மாதிரி கதைக்களமும் இருக்குது. அந்த மாரி படத்த அந்த மாரி ஸ்டோரி சூஸ் பண்ணிட்டு போகுதான். நான் ஃபுல்லாவே சினிமால கர்வேஜ் காட்டிட்டு எடுக்காதீங்க அப்டின்னா, அதுக்கும் நான் சொல்றேன். இப்ப ரீசென்ட்டா போனேன். இதுவும் வந்து இது வந்து எப்டின்னா, திருப்பியும் நான் ரெஜிஸ்டர் பண்றேன். பெரிய பெரிய டைரக்டர்ஸ் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல. பப்ளிக் வந்து என்னென்ன பேசுறாங்க, அதெல்லாம் தெரியாது. அதுக்காக நான் சொல்றேன். குட் பேட் அக்லி படம் பார்க்க போயிருந்தோம். எங்களுக்கு பக்கத்துல ஒரு டீசென்ட்டான ஃபேமிலி, நல்ல டீசென்ட்டான ஃபேமிலி உட்காந்துட்டு இருந்தாங்க. என் பக்கத்துல 2 சின்ன பசங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. மேபி தே ஆர் 5th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க போல. பாய்ஸ் 2 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்க அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது, அஜித் சார் வரும்போது நானும் கத்துறேன், விசில் அடிக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அஜித் சார்னா ரொம்ப பிடிக்கும். அவர் ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அப்ப அர்ஜுன் தாஸ் சீன் வரும்போது, பிக்னி சீன் ஒரு சாங் வரும். அது பிஜிஎம்மோ ஏதோ சம்திங் வரும். அப்போ வந்து அந்த பையன் வந்து இப்டி இப்டி குனியிறான். ஓகேங்களா? இப்டி இப்டி குனியிறான். இப்டி இப்டி பண்றான். அப்போ அவங்க அம்மா திட்டுறாங்க. "ஏய்! இதுக்காக தான் நீ வந்து கூட்டிட்டு பார்க்கணும்னு சொன்னியாடா?" அப்டி சொல்லி நல்லா சத்தமா திட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல தஸ் புஸ் புஸ்ன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஐ தாட் ஓகே குட் ஃபேமிலி அப்டின்னு சொல்லி நடிச்சிட்டு இருந்தேன். "அதுவும் இதுக்காக தான் பார்க்கணும்னு சொல்றியாடா? இதுக்கு தான் கூட்டிட்டு வரணும்னு சொன்னியாடா?" அப்டின்னு சொல்லி இது என்ன அஃபெக்ட் ஆகுதுன்னா, அஜித் ஃபேன் அவன் வந்து அஜித் ஃபேனா இருக்கலாம். அஜித் வந்து கத்துறோம்லாம். இந்த ஒரு சீன்க்காக இப்ப தேவையில்லாம ஒரு ஃபேமிலியா வரும். ஓகேங்களா? இத தான் நான் பின் பண்றேன். ஐ அம் நாட் சேயிங் நீங்க வந்து கர்வேஜ் காட்டாதீங்க. இந்த மேரி சீன்லாம் ஃபேமிலி படத்த ஃபேமிலியா கொண்டு வாங்க. அந்த படத்த வந்து கொண்டு போயிருங்க. அவ்வளோதான். சரிங்களா? அந்த மாரி கொண்டு போயிருங்க. கொஞ்சம் டீசென்ட்டா கொண்டு வாங்க ஃபேமிலில. இப்போ அஜித் சார் படம்னா, வாவ்! நான்லாம் எவ்ளோ தடவ போய் பார்ப்பேன், கத்துவேன். ஸோ, இப்ப ஈவன் எங்களோட அம்மா, அப்பாவோடலாம் அம்மாவோடலாம் போய் பார்க்கும்போது, எங்க வீட்லயும் இந்த மாரி சீன் டிவில வரும்போதே நாங்க தலைய குனிஞ்சுக்கணும், எந்திச்சு போயிடுறோம். எங்க மம்மி சொல்லியே வளர்ப்பாங்க. நான்லாம் ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் ஒரு 21 வரைக்குமே நான்லாம் வந்து எங்க அம்மாலாம் அந்த மாரி சீன் ஒரு ஹக் சீன் கூட பார்க்க விட மாட்டாங்க. "கோ தேர்" அப்படின்னு சொல்லிருவாங்க. ஸோ அந்த மாரியும் ப்ராட் அப் இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் யோசிக்கணும். ஓகே. இது ஆக்சுவலா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது, உங்களுடைய கனவு லட்சியத்த நீங்க அடையணும் அப்டின்னா, நீங்களே ப்ரொடியூசரா மாறி ஒரு படத்த எடுப்பீங்கிற மாதிரி. யோசிப்பேன். பேசாம நம்பளே எங்க மாமா வந்து டாக்டர். எங்க ஃபேமிலி கொஞ்சம் எல்லாம் செட்டில் தான். இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு பேசாம நம்ம ஒரு படத்த எடுத்து நடிச்சுட்டு போயிரலாமே அப்படின்னு யோசிச்சிருக்கேன். சரி இப்டி நான் தான் திருப்பியும் சொல்றேன். ஐ ட்ரஸ்ட் காட். நான் சொல்றது யாருன்னா ஒரு ஆள் காதுல விழும். எடுத்தா ஓகே. அப்படி இல்லன்னா என்னோட 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவனுங்க கட்டாயம் படம் எடுப்பானுங்க. அதுல ஒரு படத்துல நான் வந்து ஸ்க்ரீன்ல நடிச்சிருக்கிறேன். நான் ஃபுல்லா இதுக்குள்ள வந்து நான் வந்து டாப் நம்பர் 1 நான் ஆக்டரா வரணும். அப்படின்னு சொல்லிலாம் என்னோட ஆசை கிடையாது. நான் வந்து சினிமால என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்கு, இப்படிலாம் எடுக்குறீங்களே, இப்படிலாம் பேசுறீங்களேன்னு சொல்லி நான் இத கொண்டு வரணும்னு விரும்புறேன். அவ்வளோதான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் ரெஜிஸ்டர் பண்றேன். அவ்வளோதான். ஏன்னா, இப்போ அந்த பொதுவாவே சாய் பல்லவி அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் எடுத்துட்டா, இந்த பொண்ணு வந்து கரெக்ட்டா ஹோம்லியான ரோல்ஸ முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய ஒரு ரோல்ஸ சூஸ் பண்ணி நடிக்குது அப்படின்னு அவங்க மேல ஒரு நல்ல இமேஜ் இருக்குது. பட் ஸ்டில் நீங்க சொல்லக்கூடிய அந்த கிரைட்டீரியால வச்சு பார்க்கும்போது, சாய் பல்லவி எடுத்து பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் கூட உங்களுக்கு செட் ஆகாது. இப்ப அமரன் படத்துல கூட கட்டி பிடிக்கிற சீன்ஸ் ஏன் ஷி இஸ் ஹக்கிங் ஐ ஈவன் தாட் நல்லா சாரீலாம் கட்டிட்டு நல்லா வராங்க. ஃபுல்லா சூப்பரா வராங்க. பட் ஆக்டிங் வரும்போது அமரன் கிடையாது. தண்டல் சொல்லி அவங்க மூவி வந்துச்சுல்ல. ஆம். ஸோ அதுல வந்து அவங்க நல்லா ஹக் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஐ தாட் ஓகே. ஆக்டிங் வரும்போது நம்ப வந்து அவங்களலாம் பார்த்து நம்ப கத்துக்கணும். அதெல்லாம் தான் என் மைண்ட கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். ஓகே ஆக்டிங் வரும்போது இப்படி இருக்காங்க. ஆனா வந்து ஸ்டேஜ்ன்னு வரும்போது, வெளிய வரும்போது அவங்க ஃபுல்லா இப்படி கரெக்ட்டா கவர் அப் பண்றாங்க. பட் ஹவ் கம் இட்ஸ் ஆல் பாசிபிள் அப்படின்னு சொல்லி ஒரு நார்மல் பெர்சனா நினைப்பேன். அப்ப நான் நினைப்பேன், ஐ அம் நாட் ஃபிட் டூ ஆக்டர் டூ பி ஆக்டர்ன்னு நினைப்பேன் நெறைய. எங்க அப்பாவையும் திட்டுவேன். டாடி நீங்க என்ன டாக்டரா ஆகலாம்னு நினைச்சிருந்தா கூட ஆயிருப்பேன். வை டூ பிகம் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஸோ எனக்கான தேவையானது கிடைக்கும்னு நான் நம்புறேன். எங்க அப்பா மேல வச்ச நம்பிக்கை. மீன் எங்க அப்பாவோட ஆசைய நான் நல்ல வழியில கொண்டு போணும்னு நினைக்கிறனால, கட்டாயம் உங்ககிட்ட வந்து நான் கால் பண்ணி சொல்றேன். இந்த மாரி எனக்கு கிடைச்சுச்சு. நல்ல வழியில வந்து ஷைன் ஆனேன் அப்படின்னு. ஓகே. இப்ப பியூமாவுடைய இது பார்த்துட்டு இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் பியூமாவுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, காஸ்டியூம் வந்து ஃபுல் கவர்டா இருக்கணும். அப்படி இல்ல. டீசென்ட்டா இருக்கணும். பீஸ் டீசென்ட்டா இருக்கணும். 2வது வந்து அவங்களுக்கு வந்து இந்த கட்டி பிடிக்கிற சீனோ, இல்ல கிஸ் பண்ற சீனோ, இல்ல தூக்கிட்டு சுத்துற சீனோ, இந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. 2வது கண்டிஷன். 3வது இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் பத்தி அப்ரோச் கூட அவங்க காதுல வரக்கூடாது. ஸ்ட்ராங்கா வரக்கூடாது. ஓகே.
4வது இது 3 இந்த 3 ஓகே தான். 3 இருந்தாவே உங்களுக்கு வந்து பாசிட் ஓகே தான். 4வது அவங்க நடிக்கக்கூடிய படத்துல வேற ஹீரோயின் கூட அப்படி பண்ணக்கூடாது. இல்ல. அவங்க யார் வேணா பண்ணி யார் அது அவங்கவங்க பிரச்சனை. எனக்கு இப்போ ஒரு 18+ படம் மாரி, இப்போ இருட்டறையில் மொரட்டு குத்தோ இந்த மாரி படங்கள்ல உங்களுக்கு டீசென்ட்டான கதாபாத்திரத்த குடுத்துட்டு, கூட நடிக்கிற இவங்கலாம் டபுள் மீனிங்ல பேசிக்கிட்டு இது பண்ணா ஓகேவா? எங்க வீட்ல என்ன வச்சிருந்தீங்க, நீ போவே கூடாது நீங்க மறந்துருன்னு சொல்லி பூட்டி வச்சிரு. அந்த மாரி கதைகளும் வேண்டாம். இல்லங்க டீசென்ட்டா போகணுங்க. How Jyotika was before, Jyotika ma'am was before marriage and after marriage the concept she's taken. அவங்க எப்படி படம் எடுத்துட்டு நடிக்கிறாங்க. ஸோ 36 வயது நிலை மாரி ஒரு கதாபாத்திரம். ஸோ நீங்க அத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? ஜோதிகா மேம் முன்னாடி இருந்த எடுத்த மூவிஸும் ஆஃப்டர் மேரேஜ் அவங்க சூஸ் பண்ற மூவிஸ் வாட் யூ சே? இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்ட்டா இருக்கு. ஏன்னா புஷி படத்துல பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ்ல ஒரு லிப் லாக் சீன் வருது. வேற 26 வயது காஸ்டியூம்னு சொல்லுங்க. ட்ரெஸ் காஸ்டியூமே அவங்க மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க முன்னாடி. that marriage சாரீஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க. she is wearing a recent right? so நான் சொல்றதுல தப்பு இல்லையே. இல்லதான். Right? ஏன்னா அவங்க வந்து மார்க்கெட் விற்கிற ஒரு நடிகை மார்க்கெட் பிடிச்சிருக்காங்க. மார்க்கெட் பிடிச்சதோ பிடிக்கலையோ மனசாட்சின்னு இருக்குல்ல. எல்லாரும் வந்து ஒரு பொண்ணு தான். அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஜோதிகான்னு எல்லாத்துக்கும் தெரியும். நான் கதை கேட்க ரெடியா இருக்கேன்னா, ஒரு 10 டைரக்டர் வீட்டு வாசப்படியே நிப்பாங்க. ஜோதிகா வச்சு படம் பண்ணணும்ன்ட்டு. அவங்க பின்னாடி 2D என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு. ஹஸ்பண்ட் சூர்யா, சிவகுமாரோடைய மருமகன் ஏகப்பட்ட ப்ரொஃபைல் இருக்கு. பட் வென் இட் கம்ஸ் டு பியூலேகா இது மாதிரி விஷயங்கள் இல்லாம நீங்க தான் தேடி போற மாதிரி இருக்கு. நீங்க தேடி போற இடத்துல வந்து அடாப்ட் ஆகுறது சரியான விஷயமா? இல்ல நமக்கு ஏத்த மாதிரியான விஷயத்த பணப்புள்ள அமைக்கிறது சரியான விஷயமா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இந்த மாரி கிளாஸா இருந்தா ஜோதிகா, சூர்யா, அப்புறம் அவங்க சிவகுமார் சார் இந்த மாரி லெவல்ல இருக்கிறவங்க தான் இந்த மாரி ஸ்டெப் எடுத்து இந்த மாரி மாற முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், மனுஷனா, ஒரு கேர்ளா, ஒரு லேடியா, எனக்கு இந்த ஆசை, நான் இந்த கான்செப்ட்ல தான் நடிப்பேன். குடுக்குறவங்க குடுங்க. நான் வந்து எல்லாரும் எனக்கு குடுங்க, நான் இப்படி பண்ணணும்னு அப்படி சொல்லலையே. என்னோட ஆசைய நான் சொல்றேன். சான்ஸ் குடுக்குறவங்க குடுங்க. இல்லாட்டினா பரவாயில்ல போங்க. அவ்வளோதான். வாட் ஐ சே, நான் வந்து நீங்க வந்து எப்படி சொல்றீங்க, கர்வேஜ் காட்டக்கூடாது, காஷ்மீர்ல ஷூட் எடுத்தா இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் சொல்றதுக்கு நான் வந்து சொல்றேன். ஸோ அவங்க வந்து எப்படி அவங்க ஆஃப்டர் மேரேஜ் ஹவு ஷீஸ் அவங்களோட ஸ்டோரி, அவங்க எடுக்கிற சூஸ் பண்ற ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஜோ மேம்து. ஸோ அவங்க அவங்க எப்படி இருக்காங்க, அப்படியே மாறுறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இப்படி இருந்தா அவங்க பண்ணலாம், நாங்கலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன சொல்றேன், ஆஸ் அ ஒரு ஒரு பொண்ணா அத மதிங்க. எங்க ஃபீலிங்ஸ மதிங்க. அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிறத நீங்க வெளியே ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க அப்படின்னு உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்ககிட்ட அட்வைஸ் பண்ணியிருக்காங்களா? சினிமா துறையில இருந்துட்டு சிங்கிள் பேரண்ட் தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து வெளியே ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம். இதை சில பேர் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காங்களா? நெறைய பேர் வந்து அதுதான் சொல்லுவாங்க. நீங்க அப்பா இல்லன்னு சொல்லாதீங்க. உங்ககிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த சான்ஸ யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி நெறைய 99.9 பேர் அததான் சொல்லுவாங்க. நான் என் கையில தான் இருக்கு. வாட் ஐ வாண்ட் டூ, நான் வந்து அவங்கள தப்பா சொல்லல. அவங்க என் நல்லதுக்காக தான் சொல்றாங்க. பட் அதுதானே உண்மை. ஃபைனலி நான் வந்து நிக்கிறது எங்க அப்பாக்காக. ஸோ வந்து இப்போ வந்து யார் யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லுவேன். யார் யார்கிட்ட பட் லாஸ்ட் ஃபைனல் டேல வந்து நான் வந்து எங்க அப்பாக்காக தான் சொல்லப் போறேன். பட் வந்து அப்பாக்காகன்னு சொல்றது வந்து அவங்க வந்து என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு வந்து வீக்கா இருக்கா, அப்யூஸ் பண்ணலாம், சொன்னத கேட்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நான் அவங்க பேசும்போதே டப்புன்னு பேசிருவேன். அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. பிளா இப்போ உங்ககிட்ட சொன்னவே இந்த சீன்லாம் பண்ண மாட்டேன், இஷ்டம் இருந்தா எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்கா சொல்லிருவேன். ஸோ ஆனால் என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்றது வந்து அப்பா வந்து இல்ல, அதனால தான் நான் சினிமா ஃபீல்ட்ல இருக்கேன்னு சொல்லாதீங்கன்னு நல்ல இதுல சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரே பொண்ணு வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரே பொண்ணு. கூட பிறந்தவங்க? அண்ணன் தம்பி. அண்ணன் தம்பி. அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க? அண்ணன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருக்காங்க. தம்பி கொரியோகிராஃபரா இருக்காங்க. இப்போ தம்பிக்கும் தெரியும்ல இண்டஸ்ட்ரி இப்படிலாம் இருக்கும்ன்ட்டு. தம்பிக்கு தெரியும். ஹி வில் ப்ரொடெக்ட் மீ, ஹி வில் கைட் மீ. அவன் வந்து என்னை பூஸ்டப் தான் பண்ணுவான். இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவன்கிட்ட நான் எதுவுமே மறைக்க மாட்டேன். அவன் சொல்லுவான், அப் டவுன்ஸ் வில் பி தேர், இட்ஸ் இன் யுவர் ஹேண்ட். நீ தான் வந்து ஃபைனல் டெசிஷன் எடுக்கணும். உனக்கு யூ ஆர் நாட் அ ஸ்மால் பேபி. உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியும். ஸோ அது வந்து நீ எடுத்து சேஃப்டியா பண்ணிட்டு போ. ஓகே. அப்படிதான் சொல்லுவாங்க. இன்கேஸ் அப்பாவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி இப்படிலாம் இருக்குன்னு தெரியாது, அப்பா அதுக்குள்ள இறந்துருக்காரு.
இப்போ இந்த தருணத்துல அப்பா உங்க கூட இருக்காருங்கிற பட்சத்துல, அப்பா இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணியிருப்பாரா? டெஃபினட்டா நோ, ஐ திங்க் ஸோ. டாடி வந்து நான்லாம் கோல்டன் ஸ்பூன்ங்க. ஸோ டாடிக்கு இந்த மாரிலாம் நான் அழுகுறது, எங்க மம்மியே வந்து எங்க அண்ணன் எவ்ரிஒன் இந்த மாரிலாம் வந்து என்ன வந்து நான் நெறைய மறைப்பேன். இப்ப இந்த இன்டர்வியூஸ்னால எங்க வீட்ல இதெல்லாம் தெரிய வந்து இதெல்லாம் இப்ப திட்டுவாங்க. இப்ப மம்மி மம்மி கூட சமாளிச்சுருவேன். எங்க அண்ணன், எங்க தம்பியெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அக்கா வந்து இப்படி தங்கச்சி இப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கா. நெறைய கால்ஸ்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட குடுத்து எஃபி, இன்ஸ்டாகிராம்லலாம் கால் பிரைவேட்ல தானே நம்ம வச்சிருப்போம். அட்ஜஸ்ட்மென்ட் தொல்ல அது ஒரு பக்கம். இந்த ஃபாலோவர்ஸ் தொல்ல நம்ம ஃபாலோவர்ஸே எத்தனோ சொல்லி பிரைவேட்ல ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம். அவனுங்க காலா பண்ணி சாவடிப்பானுங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யூசர் ஐடி குடுப்பேன். இந்தா வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளோக்கு வர? இப்போ ஆக்டர்னாலே என்னன்னா, அவங்க வந்து கூப்பிட்டா வந்துருவாங்க. காசுக்கு வந்துருவாங்க. ப்ராஸ்டிடியூஷன் அவள்லாம் என்ன இதெல்லாம் வந்துரும்டா அப்படிதான் நினைக்கிறாங்க. அவங்க மனசு அவ்வளோதான் அவங்கலாம். அவங்க அவங்க எப்படியோ அவங்களோட இது அப்படிதான் வெளிய வரும்னு நான் வந்து நினைப்பேன். ஸோ இஃப் தேர் தாட்ஸ் ஆர் குட், தே வில் திங்க் குட். அவங்க மனசு டர்ட்டியா இருந்தா, அவங்க டர்ட்டி. உங்களுக்கு வந்து சினிமால பெருசா அச்சீவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன் கிடையாது. பட் அப்பாவோடைய ஆசை அப்படிங்கிறப்ப அது நிறைவேத்தணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்கேஸ் அப்பா இப்ப அலைவா இருக்காருங்கிற பட்சத்துல, அப்பா கிட்ட நீங்க பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்கிற பட்சத்துல, என்ன மாதிரியான ரிக்வெஸ்ட்லாம் எடுத்து வைப்பீங்க? டாடி டாடிட்ட சொல்லுவேன், திஸ் பீப்பிள் ஆஸ்கிங் மீ அட்ஜஸ்ட்மென்ட். எங்க டாடி கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசுவேன். அட்ஜஸ்ட்மென்ட் கேட்குறாங்க, இந்த மாரிலாம் சொல்றாங்க டாடி. நான் ஐ அம் வெரி ஓப்பன் டூ டாடி. நான் இங்கேயே இவ்வளோ ஓப்பனா பேசிட்டேன்னா, எங்க டாடி, மம்மி கிட்டலாம் அப்படியே எங்கேயோ ஹைட் பண்ண மாட்டேன். ஐ வில் சே வெரி ஓப்பன்லி. ஸோ அவங்கலாம் வேண்டான்னு சொல்லி என்ன வந்து ப்ரொடெக்ட் பண்ணி எங்க டாடி ஐயோ! நான் இப்பயே எங்க அப்பா கவலைப்பட்டுட்டு இருப்பாரு. ஏன் இந்த பொண்ணுகிட்ட இப்படி சொன்னேன், இவ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா சொல்லி எங்க டாடி டெஃபினட்டா வந்து கவலைப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. நானே நெறைய தடவ ஸ்கிப் பண்ணினோம். அப்பா இதெல்லாம் தேவையே இல்லன்னு சொல்லி நெனச்ச நாள்லாம் நெறைய இருக்கு. பட் நான் நெனைப்பேன், அப்பதான் வந்து ஒரு ஆஃபர்ஸ் வந்து வந்துகிட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா இந்த தருணத்துலலாம் கூட இருந்திருந்தா பெட்டரா இருந்திருக்குமே! ஆனா இங்கலாம் இல்லாம போயிட்டாரே! அப்படின்னு நீங்க அவர அதிகமா மிஸ் பண்ண தருணங்கள் என்னென்ன தருணங்கள்? என்னோட படம் வந்து பைலட் மூவிஸ் நான் நெறைய பண்ணிட்டு வரும்போது, ஆ நெறைய பைலட் மூவிஸ் வின் ஆயி சொல்லி அந்த மாரிலாம் எனக்கு நெறைய பைலட் மூவிஸ் அவார்ட் வாங்கியிருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து டாடி வந்து இருந்தா நல்லா இருந்திருக்குமே! என்னோட படம் ரிலீஸ் அப்போலாம் வந்து டாடி இருந்தா நல்லா இருந்திருக்குமே! அப்படின்னு சொல்லி நான் வந்து நெறைய ஃபீல் பண்ணுவேன். டாடி வந்து ஆ இட்ஸ் ஓகே. டாடி வந்து சந்தோஷப்படுவாங்க. நான் இருந்தா ஹி வில் பி ஹேப்பி. என்னோட பேர் வந்திருக்கா, எனக்காக அவ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹி வில் பி ஹேப்பி. ஸோ அந்த நேரம்லாம் ஐ யூஸ்ட் டு ஃபீல். ஓகே. டோன்ட் வரி. மேபி அவரோட ஆத்மா அங்க இருந்து உங்களுடைய வெற்றியெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு. அவரோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கான கதைக்களம், நீங்க உங்களுடைய கிரைட்டீரியாவுக்கு ஏத்த மாதிரியான டிரெக்டர் அவருடைய ஸ்டோரியோட உங்கள அப்ரோச் பண்ணணும். ஓகே. தேங்க் யூ ஸோ மச்.